ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் டின்னர் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் எடுத்து அதில் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய்னு எண்ணெய் விட்டு இதெல்லாம் போட்டுக்கிறேன். அது கூட ஆனியன் போட்டுக்கிறேன். ஆனியனும் பச்சை மிளகாய் ஒரு 2 போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அது வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி அரிஞ்சு போட்டுக்கிறேன். அது நல்லா குழஞ்சதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்குங்க. கலரி விட்டதுக்கப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அது அரிஞ்சதுக்கப்புறம் இது நல்லா வதங்கிடுச்சான்னு பார்த்துட்டு இது கூட புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு உப்பு, கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடிட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது கூட இப்போ வந்து நான் வந்து சின்ன ஜார் எடுத்து பச்சை மிளகாய் ஒரு 3 போட்டிருக்கேன். தேங்காய் 2 பத்தை போட்டிருக்கேன். கசகசா 1 ஸ்பூனு, ஏலக்காய் 2, சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். தயிர் வந்து 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். அதில் விட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சிட்டு இந்த காயும் நல்லா வெந்துருச்சு. அதை நல்லா கலரிட்டு இந்த அரைச்ச விழுது அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விடாதீங்க, லைட்டாக கொதிக்க வச்சா போதும். இப்போது கோதுமை மாவுக்கு ரெடி பண்ணி சப்பாத்தி ரெடி பண்ணி 2 சப்பாத்தி போட்டுக்கிறேன். சப்பாத்தி போட்டுட்டு ஒயிட் குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. டின்னர் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்ல ரெசிபி உங்களுக்கு வீடியோ போடுறேன். பாய்.